ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 199 நம்ம பார்க்க போறோம். டெமாரி காங்கோரோ திரும்ப லேட் பண்றேன்பா, என்னோட புது பப்பட்ட அசம்பிள் பண்ண நினைச்சதோட நேரமாயி போச்சுன்பா. மாட்சுரி பாத்து போங்க லாட் காசேக்காகே, சேஃபா இருங்கன்பா. லாட் காங்கோரோ லேடி டெமாரி உங்களை நம்பிதான் இருக்குன்பாங்க. காங்கோரோ பார்க்க போனா காராக்கு காடே தேவையில்லைன்பா. காரா வாங்க கிளம்பலான்ட்டு முன்னாடி போயிருவான். டெமாரி 5க்காக இல்லையும், காரா தான் சின்ன பையன், அதனால இவனை லைட்டா எடுத்துக்க விடக்கூடாதுன்பா. அதுதான் நம்மளோட கடமைன்பா. காங்கோரோ 5க்காக சமிட்டான்ட்டு மற்றவங்களே எப்படி இருப்பாங்களோ ஆச்சரியமா இருக்குன்பா. இதுக்கப்புறமா ஸ்டோன் வில்லேஜ்ல காட்டுவாங்க. குரோட்சுச்சி அகாட்சுச்சி உங்களை நம்பிதான் இருக்குன்னு கத்துவாங்க. லார்ட் சுச்சிக்காக மற்ற வில்லேஜோட காகைக்கெல்லாம் நம்ம யாரும் காட்டுங்கன்பாங்க. என் வயசுக்கு எதுக்கட என்னெல்லாம் சமிட் கூப்பிடுறீங்க, அதுலயும் குறிப்பா இவ்வளவு சின்ன பசங்களை எல்லாம் காடா வேற போடுறீங்க. இங்க பாரு என் பேக் பேக் எவ்வளவு பெருசுன்னு, எனக்கு முதுகு வலி வேறன்னு பாரு. குரோட்சுச்சி அப்பனா ரிட்டையர் ஆக வேண்டியதானே, எதுக்காக இவ்வளவு தொலை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கேப்பா. அகாட்சுச்சி உங்களுக்காக நான் அந்த பேக் பேக் எடுத்துக்கிறேன்ட்டு, இது உங்களுக்கு ஓகே தானு சொல்லி கேட்பான். அகாட்சுச்சி கையிடுறா, எனக்கு எவனும் எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லைன்ட்டு லார்ட் சுச்சிக்காக பேக வேர் பண்ணிட்டு பத்தே ஒன்னும் இல்லைன்ட்டு முன்னாடி போகவும் முதுகு வலி வந்திருக்கும். மனுஷன் ஆடி போய் விழுந்துருவாரு. ஐயோ என் முதுகுன்ட்டு. குரோட்சுச்சி யோ தாத்தா வேற யாராவது அனுப்பலாமான்னு சொல்லி கேப்பா. சுச்சிக்காக என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் தான் சுச்சிக்காக. ஒரு காலகட்டத்துல ஹிடன் ஸ்டோனோட உனோக்கி த ஃபென்ஸ் டர்னு கேள்விப்பட்டாலே பயந்து விடுவாங்கன்னு பாரு. என்னோட பேக் பேக்க நானே சுமந்துக்கிறேன்ட்டு திரும்ப தூக்கி திரும்ப முதுகு வலி வந்துடும். என்ன இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாருன்ட்டு குரோட்சுச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அகாட்சுச்சி லார்ட் சுச்சிக்காக தூக்கி அவன் மேல உட்கார வச்சுட்டு, இப்போ உங்க பேக் பேக்க நீங்களே சுமந்துக்குவீங்களாமான்ட்டு அவரோட கேப் எடுத்துட்டு போலாமான்ட்டு நடக்க ஆரம்பிச்சிருவான். சுச்சிக்காக சலிச்சுக்கிட்டாலும் ஏதோ நீ சொல்றேன்னு பண்றங்க மாதிரி கை கட்டி வந்துருவாரு. அது நல்லா இருக்குன்னு ஒத்துக்கங்கன்பா. குரோட்சுச்சி கிளம்பி இருப்பாங்க. லார்ட் மிசுக்காகேவ உங்களை நம்பிதான் தாட்டி விடுறேன்பாங்க. அவோ கிட்ட எனக்கு தெரியும்பா. சுச்சிக்காகவே விட மிசுக்காக என்னடா ரொம்ப வயசானவரா இருக்கான்னு திங்க் பண்ணாதீங்க. சுத்தி இருக்க மிஸ் வில்லேஜ்ல வேற நடந்து போறது ஆச்சரியமா பாக்குறாங்களா. மிசுக்காகே கேப்ப இப்பதான் மிசுக்காகே கிட்டே கொடுப்பாங்க. கிரேட் எல்டருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு மெய்டருமி மிசுக்காகேவா நான் என் விஷயத்தை பாத்துக்கிறேன்பாங்க. மிஸ்டோட 7 இன்ச்சஸ் வாட்ச்மேன்ல இருக்க ஒருத்தனான சோஜுரோவை கூட அனுப்பிச்சிட்டு லேடி மிசுக்காகேவ பாதுகாப்பா பாத்துக்க சொல்லுவாங்க. சரி சார் ஃபைனுன்பா. மெய் சோஜுரோ கிட்ட கான்பிடன்ஸ் முதல்ல உன் மேல வேடான்ட்டு, நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அதனால தான் நான் ஒன்னு கம்பெனியை கூட்டிட்டு போறேன்பாங்க. ஓகே மேடம்பா, என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன் அப்படி நம்புறேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கைண்டா இருக்காங்கன்னு திங்க் பண்ணுவான். இதை கேட்டுட்டு ஆவோ வெறும் எஸ் மேம் மட்டும் சொன்னா போதும்லடா, எப்ப பார்த்தாலும் முதுகெலும்பு இல்லாத நோட்டவே நடந்துகிட்டு இப்ப இருக்க யூத் எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியலன்ட்டு கடுப்பாவான். மேரேஜ்ங்கிற வார்த்தை வருதுன்ட்டு கடுப்பாவாங்க. மெய் ஆவோ லெக்சர் கொடுக்க எல்லாம் விட்டு தொலைஞ்சிட்டு சீக்கிரம் முதல்ல போங்கன்பாங்க. லேட் ஆயிடுச்சுன்ட்டு மெய் டெருமியை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால விளையாடுவாங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தை வருதுன்னா அதை கம்பைன் பண்ணி அதனால கடுப்பாவாங்க. ஆனா அந்த வார்த்தை எல்லாமே கல்யாணத்தை சம்மந்தப்பட்டு தான் வரும். லேட்டு ஃபார் மேரேஜ், என்ன மேரேஜுக்கு லேட் ஆகுதான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. ஆவோ எங்க காலத்துல நாங்களாம் அட்வைஸ்ல ஆஃபர் பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்கும் போது மெய் ஆவோ பக்கத்துல போயிட்டு வாயமூடு இல்லைன்னா கொன்றுவன்பாங்க. சோஜுரோ ஆவோ வாங்க போலாம் அப்படின்பாங்க. ஜென்டலா நடந்துக்கிற லேடி மிசுக்காகேவோட அந்த சிரிப்பை பாதுகாக்க நான் என்ன வேணாலும் செய்வேன்னு திங்க் பண்ணுவான் சோஜுரோ. என்னால முடியும் நம்புறன்ட்டு பின்னாடியே போவான். ஆவோ சென்னாய் நிப்பான். என்னடா பண்ற, ஆவோ மிசுக்காகே கிளம்பிட்டாங்கன்பாங்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிட்டு பின்னாடியே போவாரு. லேடி மிசுக்காகே வெயிட் பண்ணுங்கன்ட்டு கிளவுட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. ரைக்காகே உன்னா சாமி டீம் கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரலைன்னு சொல்லி கேட்பாரு. மாபு இன்னும் வரலன்ட்டு, நம்மளோட கம்யூனிகேஷன் தான் சைலண்டா இருக்காச்சுன்ட்டு, நம்ம 5க்காக சமிட்டுக்கு எந்த வழியில போறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால சந்திக்கிற பாயிண்ட்க்கு வந்து நமக்கு மெசேஜ் தரலாம், இல்லைன்னா மெசஞ்சர் பேர்டு அனுப்பலான்பா. அப்பனா சரி நம்ம என்ன கிளம்பலாமான்னு பாரு. ரைக்காகே அவரோட பாடி கார்டா சி அப்புறம் டாருயி போவாங்க. ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி உடச்சிட்டு போவாரு. என்ன திரும்பவுமான்பா மபுயி. உடஞ்ச கண்ணாடி பக்கத்துல சி அண்ட் டாருயி நிப்பாங்க. வா போலான்னு சி சொல்லவும் நான் சாதாரண மனுஷங்க மாதிரி படியவே யூஸ் பண்ணி வரேன்பா, நீ வேணா அவர் பின்னாடி போன்ட்டு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்டர் த 5க்காக அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபாரஸ்ட்ல டான்ஸோ அவனோட சப்பார்டினேட்ஸோட வரதை காட்டுவாங்க. அவன் அசாசின்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஃபூ அதை பத்தி சொல்ல வரும்போது அதை நானே பார்த்துட்டேன்ட்டு பேட்டில் இறங்கி சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இது என்னோட மசில்ஸ் அசைக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு அவன் ரைட் சைட் கண்ணை மறைச்சிருக்க அந்த பேண்டேஜ் லைட்டா ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா ஷரிங்கான இருக்கும். மொத்த அசாசினும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. வின்ஸ்டர் யூஸ் பண்ணி மொத்த பேத்தையும் காலி பண்ணிருப்பான். டான்ஸோக்கு பக்கத்தாலே அந்த கத்தி சொருகி நிற்கும். ஒரு அசாசின் காலுக்கடியில விழுந்திருப்பான். லார்ட் ஹொக்காகேவா என்ன கொல்ல வந்தீங்களா இல்ல பர்சனலா எனக்காக வந்தீங்களான்னு சொல்லி கேட்பான் டான்ஸோ. என்ன கொன்றுன்பா அந்த அசாசின். அப்படின்னா அது மேட்ரேல போலன்ட்டு தலையிலேயே கத்தி இறக்குவான். சைட்ல இருந்து ஏகப்பட்ட குணாய் அட்டாக் பண்ணும். கொன்ன அந்த அசாசினோட உடம்ப வச்சு தடுப்பான். ஷரிங்கான் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுவான். மொத்தம் 17 இருக்க டோட்டலான்பா. திரும்ப ஏகப்பட்ட குணாய் அட்டாக் பண்ண வரும். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. வாங்க போலாம் நான் ரெடி ஆயிட்டேன்பா. கேப்டன் யாமட்டோக்கு மனசே இருக்காது. என்னடா ஓகேங்கிற, ரைக்காக போய் பார்த்தே ஆகணுமான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஆமான்ட்டு சாஸ்கேவை மணிக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவான்பா. யாமட்டோ உனக்கு தான் ரைக்காகவே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அந்த விஷயத்துல நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருவாரு ககாஷி. ககாஷி விளையாடாத அப்படின்பாரு யாமட்டோ. நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன் பிக் பிரதர் நருட்டோன்னு வாய்ஸ் கேட்கும். எனக்கு அந்த வாய்ஸ் தெரியுமே நருட்டோ.
இதுக்கப்புறமா சாய் இருக்க இடத்துல காட்டுவாங்க. கக்காஷி சாய் கிட்ட நருட்டோ அடுத்து என்ன பண்ண போறாங்கிற விஷயத்துல ஹொக்காகே கிட்ட சொல்லாம இருப்பாரு. எதுவும் நடக்காத மாதிரி சொன்னா அப்ரிஷியேட் பண்ணலான்னு. அப்ப நீங்க இன்னும் என்ன நம்பலையேன்னு சொல்லி கேப்பா சாய். பார்க்க போனா நீ டான்சோவோட சப்பார்டினேட் தானே, நருட்டோவை ஸ்பை பண்றதுக்கு தானே இருக்குன்னு பாரு கக்காஷி. சாய் சேடா ஃபீல் பண்ணுவான். இருந்தாலும் நீயும் டீம் 7ல ஒரு மெம்பர் தான், என்னோட டீம் கக்காஷிலன்னு பாரு. சாய் பார்க்கவும் அதனால கண்டிப்பா நான் உன்னை நம்புவேன் பாரு. நருட்டோ சொல்லிப்பாருல அவர் என்ன நம்புறதா சொன்னாருன்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஃபீலிங் தான் என்னன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். கக்காஷி அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பி இருப்பாரு. சாய் சிரிப்பான். டான்சோ கிட்ட காட்டுவாங்க நம்ம பாஸ்ட்ல வேட்டையாடின லேண்ட் ஆஃப் வுட்ஸோட ஹானியா பிளாக் ஆப்ஸ் மிச்சம் மீதிகள்பாங்க. இதை கேட்டு டான்சோ இப்படிதான் இருக்கும், தாக்கறக்கு எதிரிகள் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுவாங்கன்னு டான்சோ. டோர்னே நீங்க இப்பதான ஷேடோ விட்டு வெளியே வந்திருக்கீங்கன்ட்டு, அதனால இப்ப நம்ம போற ஜர்னி ரொம்ப மோசமா இருக்க போதுன்பா. ஒரு ஷினோபி துறவி உலகத்துல வாழ்ந்திருக்கானா, ஆனா நிமிஷவே இருந்தானா அதான் பெருமை. சர்ஃபேஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்றது மூலமா தான் நேஷன் அண்ட் வில்லேஜ் உண்மையான ஸ்ட்ரென்த்துக்கு கொண்டு வர முடியும் டான்சோ. இந்த சமிட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுனா நான் ஹொக்காகேவை ரெகக்னைஸ் ஆயிருவேன். அப்புறம் ஜோனின் கவுன்சிலுக்குமே வேற வழியே இல்லாம என்ன ஏத்துக்க வேண்டிய நாம தான் வரும்பா. இறுதியா என்னோட நேரம் வந்துருச்சுன்பா ஹொக்காகே கேப்ப போட்டு. இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. கோனஹாமருக்கு எதிரில் நிப்பான். என்னடா நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றாங்கன்ட்டு டோர்மேயோட சபார்டினேட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துவானுங்க. பார்த்தா ஹாரம் ஜுட்சு பண்ணிருப்பாங்க. உளவு பார்த்துட்டு இருக்கவங்கள கக்காஷி ஷரிங்கன் மூலமா ஃபேக்கான விஷயங்களை பார்க்க வைப்பாரு. நருட்டோ ஸ்பை பண்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு ஹாரம் ஜுட்சுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி மனுஷங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு பார்க்க போனா சாய் மேல ஃபவுண்டேஷன் வச்சிருக்க நம்பிக்கை இலக்க ஆரம்பிச்சிச்சு போலன்னு திங்க் பண்ணுவாரு. கோனஹாமரோ என்னோட விட உங்களோட ரொம்பவே ஹார்ட்டா இருக்குன்ட்டு அடைச்சா திரும்பவும் தோத்துட்டேன் கடுப்புல இருப்பான். நம்ம ரெண்டு பேரும் ரைவலா இருக்கோம், நான் தான் தோத்து போயிறேன் கடுப்பாவான் கோனஹாமரோ. நருட்டோ நான் கேள்விப்பட்டேன்ட்டு பெயின்ல ஒருத்தரன் ரசங்கனை வச்சு அடிச்சு காலி பண்ணியாமன்னு சொல்லி கேட்பான். கோனஹாமரோ வெக்கப்பட்டு அந்த டைம்ல நான் ரெஸ்பிரேட்டா இருந்தேன்பா. நருட்டோ கோனஹாமரோ தலையில கை வச்சு நல்ல வேலை பண்ண கோனஹாமரோன்பா. நீ லீஃப் வில்லேஜோட ஹீரோ தாண்டான்பா. கோனஹாமரோ சிரிப்பா. நருட்டோ விஷயங்களை என்ன விட சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிறேன்ட்டு அடுத்த தடவை ஜெயண்ட் ரசங்கனை எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்குறேன்பா. கிளம்பி இருப்பான். கோனஹாமரோ செம எக்ஸைட் ஆயிருப்பான். இதெல்லாம் கக்காஷி பார்த்துட்டு சிரிப்பாரு. சாமுயோட டீம் இன்டெல கேதர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இருக்க இன்டெல காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓமோயி எழுதி என்னோட கையே வலிக்குது, இதனாலேயே எனக்கு கை நடுக்க வந்துடும் போல இருக்கு. அப்புறம் என்னோட ஸ்வாட் ஸ்கில் எல்லாம் போயிடும். அப்புறம் பேட்டில் நான் கத்தி எடுத்து சண்டை போட முடியாம திணறி அடிபட்டு கிடப்பேன். அப்புறம் மெடிக்கல் டீம்ல இருக்க லேடிஸ்லாம் என்ன ரொம்பவுமே காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி நான் இறந்திருப்பேன் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கவும் காருவி கைக்கு வேலை கொடுறா வாய்க்கு கொடுக்காதன்ட்டு சாஸ்கே அப்புறம் அகாட்சுகே பத்தின இன்டெல கேதர் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னன்னைக்கு இங்கே இருக்க மாதிரி நிலமா வந்துடும்டான்னு கத்துவா. லைப்ரரியன் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு சொல்லுவாரு. சாமுயி மன்னிப்பு கேப்பா. லீஃப் ஆர்கைவ்ஸ் இருக்க இடத்துல இருந்து வெளியே வருவாங்க. எப்படி முடிஞ்சிச்சுன்னு கத்திட்டே வருவா காருவி. கொஞ்ச நாவது அமைதியா இருங்க, எப்படி உங்களை எல்லாம் ஷினோபி நீங்களே கூப்பிட்டுக்கிறீங்கன்ட்டு சாமுயி சீக்கிரமா லார்ட் ரைக்கே கிட்ட போகணும்பா. சரின்ட்டு பின்னாடியே போவாங்க. காருவியோட ஸ்லிப்பர்ல சின்ன சப்ஸ்டன்ஸ் ஒட்டும். பார்க்க போனா யாமட்டோ தான் அதை போட்டு வச்சிருப்பாரு. அவரோட சிக்னல் சீட்ஸ் தெரியும்ல, ஃபாலோ பண்றதுக்கு அவர் யூஸ் பண்றது. அதை பிளான் பண்ணதுக்கு சாரின்ட்டு ஒருத்தனை ஃபாலோ பண்றதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் வெளியே வருவாரு. இப்ப நான் கக்காஷியையும் நருட்டோவையும் கான்டாக்ட் பண்ணலான் பாரு. ஓமோயி அந்த பையன் நருட்டோ நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன்பா. அவனை பத்தி இன்னொரு வார்த்தை சொன்னேன்னா உன் பல்லகில தட்டி விட்டுருவோன்பா காருவி. ஓ அப்படியேங்கவும் ஓமோவிய மண்டையிலே கொட்டிருப்பா. நான் தான் எதுவும் பேசாதன்னு சொன்னேன்லன்பா. உன்னோட கை நல்ல வேகமாவே வேலை செய்யுதுன்பா. யாமட்டோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாமான்னு பாரு. 3 பேரும் கிளம்பி இருப்பாங்க. நைட் ஆயிருக்கும். விடுதியில காட்டுவாங்க. ஆவோவை காட்டுவாங்க. செக் பண்ணிட்டே இருப்பாரு. சோஜிரோ உன்னோட ட்வின்ஸோட கீழே வைப்பான். மே உன்னோட கிரேட் ட்வின்ஸாட் ஹிரமே காரை ஜெர்னில எடுத்துட்டு வரக்கு ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. நீ ஓகேவான்னு சொல்லி கேட்கவும் ஓகே தான், ஆனா கொஞ்சம் காசு அடிக்கிற மாதிரி இருக்குன்பா. எங்க வா பாக்குறேன்ட்டு மே அவங்களோட நெத்திய சோஜிரோவோட நெத்தி கிட்ட வச்சு ஆமா டெம்பரேச்சர் கொஞ்சம் இருக்குன்பாங்க. ஏவோ லேடி ஃபிஃப்த் நீங்க ரொம்பவே சோஜிரோவை ஸ்பாயில் பண்றீங்க, இவ்வளவு சின்ன பையனா இருக்கான், கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கே காய்ச்சலாமா அப்படின்ட்டு ஏன் காலம்னு சொல்ல வரும்போது மே திரும்பிட்டு இப்போ ஒன்னும் நம்ம டார்க் ஏஜஸ்ல இல்ல, பிளட் மிஸ்ட் வில்லேஜ்னு நம்மள கூப்பிட்டு இருந்த மாதிரி ஃபோர்த் மிஸ்க்காக உருவாக்குன அந்த மோசமான காலம்ல போயிருச்சு, திரும்ப பாஸ்ட கொண்டு வராதீங்கன்பாங்க. சரின்ட்டு ஆவோ மன்னிப்பு கேட்பாரு. இப்போதைக்கு இவ்வளவு டிப்ரெஷனான பேச்சுவார்த்தையில இருக்கு, பசிக்குது சாப்பிடலாமா, சாப்பாடை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குன்பாங்க. என்னதான் என்ன எங்கேஜிங்கா இருக்கீங்க போல அப்படின்னு பாரு. எங்கேஜிங்னு இருக்குல்ல அந்த வார்த்தையை கேட்கவும் மே எங்கேஜ்மெண்ட் பத்தி சொல்ல வரானான்னு சொல்லி திங்க் பண்ணுவா. டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் மொத்தமும் நீ தானே பாக்குறதா இருந்துச்சு சோஜுரோன்னு சொல்லி கேட்பாரு. ஆவோ ஏகப்பட்ட சாய்ஸ் இருந்துச்சு முடிவுல, அதனால எதை டிசைட் பண்றேன்னு எனக்கு தெரியலன்பா. என்ன முடிவுலையான்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. மே இப்ப இருக்க பசங்களுக்கு எந்த ஒரு ஆம்பிஷன்ஸுமே அவங்களோட இதயத்துல இல்லையா முட்டா பாயிலே அப்படின்ட்டு ஆவோ திட்டுவாரு. என்ன வெற்றிடமான்ட்டு கடுப்பாவாங்க. மெய் சோஜுரோ சாரி சொல்லிட்டு நான் போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன்பா. மே மொத்த வார்த்தைகளும் கூட்டி முடிவுல என்னோட எங்கேஜ்மெண்ட்ங்கிறது வெறும் வெற்றிடமா இருக்க போகுதான்னு சொல்லிட்டு கடுப்பாவாங்க. என்னோட காலங்கள்ல ஆவோ சொல்லும் போது வாய மூடு இல்லைன்னா நான் உனக்கு கொண்டுருவேன்பா. மெய் ஆவோ எனக்கு மட்டும் ஏன்ட்டு அலருவான். இதுக்கப்புறமா ஜெட்ஸுவை ஃபாலோ பண்ணி போற டாக்காவை காட்டுவாங்க. ஸ்வீகட்ஸு கோல்டா இருக்குன்பா. இது லேண்டா ஃபைன் ஸ்டோனோட ஒரு த்ரோவே தான்பா. ஜெட்ஸு காரின் உடனே ஸ்டாப் ஆக சொல்லுவா, ஏதோ நம்மள நோக்கி வருதுன்ட்டு. சாஸ்கி என்னன்னு சொல்லி கேட்பான். அக்காட்சுச்சி லேண்டா ஃபைனுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல, பார்க்க போனா எக்ஸைட்மெண்டா இருக்குன்பா. இதுல ஸ்பெஷல் என்னடா இருக்குன்னு பாரு சுச்சிக்காக. இது எப்படி இருந்துச்சு கிராம்ஸ்னு கேட்பா குரோட் சுச்சி. சுச்சிக்காக இது 3 மவுண்டன்ஸ்க்கு மத்தியில இருந்துச்சு. 3 wolves சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனிமையான கல்ச்சர் இருந்துச்சு, சொந்த அதிகார வரம்பு இருந்துச்சு, பவர்ஃபுல் மிலிட்டரி நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்ட அக்காட்சுச்சி அவங்களோட கல்ச்சர் லாஸ்லாம் லேண்ட் ஆஃப் எர்த்ல இருந்து என்ன மாதிரி டிஃபரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்பான். அவங்களுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரூல் இருக்கு, நிஞ்சா தலையிடக்கூடாதுன்னு. லேண்ட் ஆஃப் ஃபைனை பொறுத்த வரைக்கும் ஷினோபி நம்பி இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா அவங்களால பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்கள சாமுராயின் பாங்கன்னு பாரு. டாக்கா ஒளிஞ்சிருக்கிறத காட்டுவாங்க. ஸ்வீகட்ஸ் வேவ் பார்த்துட்டு வந்துட்டு ஃபைக்காக சமைட்டுங்கனால செக்யூரிட்டி நல்லா டைட்டாவே இருக்குன்பா. சாஸ்கே ஜூகோவை கூப்பிட்டு அனிமல்ஸை வர வச்சு மேல இருந்து ஸ்கவுட் பண்ணி பார்க்க சொல்லி செக்யூரிட்டி கம்மியா இருக்க ஈஸியா போற வழியை பார்க்க சொல்லுவான். சரின்பா ஜூகோ. இதுக்கப்புறமா மிஃபுனோவை காட்டுவாங்க. லார்ட் காசேகாகே உங்களோட வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோன்பா. வெல்கம்
வெல்கம் பண்ணிட்டு நான் மிஃபுனே லேண்ட் ஆஃப் ஃபைனோட ஜெனரல் பாரு உங்களை பார்த்ததுல சந்தோஷம்ட்டு நான் காசேகாகே காரான்பா காங்கரோ நடுங்கிட்டு இருப்பான். லேண்ட் ஆஃப் ஃபைன்ல இருந்து இந்த ஒரு கிளைமேட் ரொம்பவே மாறி இருக்குன்னு காங்கரோ. மிஃபுனே சூடா டீ குடிச்சா வாமாகுன்ட்டு ப்ளீஸ் சொல்லுவாங்கன்னு பாரு. காங்கரோ தும்பரமாய் பண்ணுவான். நருட்டோ தும்பறத காட்டுவாங்க. யாமட்டோ ஷாக் ஆயிட்டு கொஞ்சம் அமைதியா வாடான்னு பாரு. நருட்டோ இங்க ரொம்பவே கோல்டா இருக்குன்பா. டீ நம்ம ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு போறோம் அமைதியா வாடான்னு பாரு. யாமட்டோ ஜூகோ பேட யூஸ் பண்ணிப்பான். சாஸ்கே என்னன்னு கேட்கவும் வெஸ்ட் சைட்ல இருக்க ரூட்ல போலான்பா ஜூகோ. அதிக அளவுல காட்ஸ் இல்லைன்பா. காரின் கிட்ட காட்ஸோட சக்கரா பொசிஷன்ஸை நல்லா செக் பண்ணிக்க சொல்லுவான். சாஸ்கே நம்ம இப்ப இன்ஃபில்ட்ரேட் ஆக போறோம்பா. நானும் கூட வரதான்னு சொல்லி கேட்பா காரின். சியூகெட்ஸ் ஆமான்ட்டு உன்னோட பவர்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. சாஸ்கே உன் பேரு ஜெட்சு தானன்பா. ஆமான்கவோ டான்ஜோ யாருங்க அதை கன்ஃபார்ம் பண்ண எனக்கு நீ தேவை, அதனால நீ என் கூட வந்தாகணும்பா. டான்ஜோவும் அவனோட சபார்டினேட்ஸும் லேண்ட் ஆஃப் ஃபைன் குள்ள வந்திருப்பாங்க. பறவை சத்தம் கேட்டு ஸ்டாப் ஆவாங்க. பார்த்தா சூப்பர் பீஸ் கிரால்ல இருந்து உருவான பேர்டா இருக்கும். பார்க்க போனா சாய் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும் போல என்பாங்க. கிரால் ஓபன் பண்ணவும் மெசேஜ் கிடைச்சிருக்கும். டோர்னே என்னன்னு சொல்லி கேட்கவும் ரொட்டீன் ரிப்போர்ட் தான்பா டான்ஜோ வாங்க போலான்பா. டாக்காவை காட்டுவாங்க. அவன் வரக்கு முன்னாடியே அவனை தாக்கி இல்லாமேன்ட்டு சியூகெட்ஸு டயர்டா இருக்குன்பா. காரின் என்னடா முட்டாள்தனமா பேசுற, ஹொக்காகே வரக்கு லேட் ஆச்சுன்னு மட்டும் நோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா ஏகப்பட்ட சாமுராய் வருவாங்க. சப்போஸ் மற்ற காகையில வந்துட்டா நமக்கு எதிரிகளோட ஸ்ட்ரென்த் பத்திலாம் தெரியாதரா முட்டாள். அதனால அவன் வீட்டுக்கு போற வழியில சர்ப்ரைஸ் அட்டாக் வைக்கிறதுக்கான சான்ஸ் தான் நம்ம எதிர்பார்த்தாகணும்பா. சாஸ்கே கிட்ட சரிதானு சொல்லி கேப்பா. கடுப்பாவான். ஜஸ்ட் எனிமீஸோட சக்கரா பொசிஷன்ஸை மட்டும் பாத்துக்கன்பா. சியூகெட்ஸு நக்கல் பண்ணுவான். சாஸ்கே ஹேண்ட்ஸ்ஃபுல்லா இருக்கேன்பா ஜெட்சு. சாஸ்கே சமைட்டுக்கு முன்னாலேயே டான்ஜோ யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டும். போய் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும்பா. காரின் சக்கரால அட்டியூண்டா இருப்பேன். எப்பவுமே ஒருத்தன் போய் சொல்றானா அவனோட சக்கரால டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால நான் உன் சக்கராவை செக் பண்ணிட்டே தான் இருப்பேன். போய் சொன்னேன்னா கண்டுபிடிச்சிருவான்பா. நான் எதுக்கு உங்களுக்கு போய் சொல்லணும். டான்ஜோ அக்காட்சுக்கிக்கும் ஒரு தடதானன்பா ஜெட்சு. ரைக்காகே அவரோட சபார்டினேட்ஸோட போறத காட்டுவாங்க. சி சென்ஸ் பண்ணிட்டு அது சாமியோட டீம்ன்பா. ஸ்டாப் ஆயிருவாங்க. லீஃப் வில்லேஜ்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டன்பா. எப்படி போச்சுன்னு சொல்லி ரைக்காகே கேட்கவும் சி சாமுயி உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்பா. சாமுயி ஷாக் ஆவா. சி வெளியே வாங்கடா லீஃப் வில்லேஜ் நாய்களான்பா. ரைக்காகே கடுப்பாவாரு. நருட்டோ ககாஷி யாமட்டோ 3 பேர் முன்னாடி வந்து நிப்பாங்க. நருட்டோ நம்ம இப்ப பேசி ஆகணும்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோஸ் ப்ளீ அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா நருட்டோ.